கோலாகலமாக நடந்து வரும் உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா மிஸ் கூவாகம் திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி விழுப்புரம் நகராட்சி திடல் நடந்தது. இதில் பல்வேறு நாடுகளில் இருந்து திருநங்கைகள் கலை நிகழ்ச்சிகளுடன் நடனமாடி சிறப்பித்தனர். சுபப்ரியா சுபப்ரியா வாழ்த்துக்கள் சுபப்ரியா வாழ்த்துக்கள். செகண்ட் பிரைஸ் வர்ஷாக்கு நமிதா மாரிமுத்து அவர்கள் கிரவுனிங் பண்ணுவாங்க. மூன்றாம் பரிசுக்கான தூத்துக்குடி சேர்ந்து வாங்கிக்கோ. இரண்டாம் பிரைஸ் வந்து 2024 கூவாகம் சென்னை திருநங்கை மற்றும் தொண்டு நிறுவனம் சேர்ந்து நடத்திய 2024 மாடலிங் அழகி போட்டியில் நான் வந்துட்டு இப்போ முதல் பரிசு வின் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நான் வின் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் இல்லை. இப்போ ஃபுல்லாக நான் வாய் அடிச்சு போயிருக்கேன். ஸோ இந்த பெருமைக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு என்னை புஷ் பண்ண, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண என்னுடைய அம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட் ப்ளஸ் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த லுக்கில் நான் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணமான என்னுடைய ஃப்ரெண்ட் அக்கீல். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ண வந்துட்டு சந்தியா ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் மம்மி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் அம்மாங்களோட இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கேன். எனக்கு எப்படி என்னுடைய சந்தோஷம் வெளிப்படுறது தெரியவே இல்லை. என்ன மாதிரி இருக்க திருநங்கைகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கனாலும் சின்ன முதலீடு போட்டு ஆரம்பிங்க. அதில் சின்ன வருமானம் கிடைச்சாலும் அது ஒவ்வொரு வருஷமாக வந்துட்டு உங்களுக்காக மாறும். ஒரு ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சாலும் அது மாறும். ஏன்னா நான் வந்துட்டு அப்படி ஒரு பஜ்ஜி கடை போட்டு நான் பழப்பு நடத்திருக்கேன் லாக்டவுன் டைமில். அதுக்கப்புறம் தள்ளுவண்டி கடையாக மாறிச்சு. என்னால் சப்போர்ட் பண்ண முடியாத கொஞ்சம் பிரச்சனைகளால் நான் அதை தவிர்த்துட்டு இப்போ நான் என்னோட மாடலிங் இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக போகிறதுனால என்னால் சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்குது. நான் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி நான் தொழிலுக்கு போகணும்னு நினச்சாலும் என்னால் முடியல. ஸோ அதே போல் எத்தனை திருநங்கை இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் வந்துட்டு நிதி ஒதுக்கி நீங்கள் அவங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணாலே போதும், அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா பாதி தொழிலுக்கு போகாதீங்க, பிச்சை எடுக்க போகாதீங்கன்னுட்டு, அந்த நிலைமை என் அம்மா காலத்தில் வந்துட்டு மாறலை. என் காலத்தில் பாதி மாறிடுச்சு. என் பொண்ணு பேத்தி காலத்தில் முழுமையாக மாறணும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் முடியும். ஏச்சு பேச்சுக்கள் பேசின பாதி பேர் வந்து அடங்கிட்டாங்க. மீதி பேர் வந்து புரியாதவங்க தான் இருக்காங்க. திருநங்கைகளை போல திருநம்பிகளுமே வந்துட்டு ஒரு சாதாரண மக்கள் தான். அவங்களையும் வந்து அக்ரி பண்ண பாருங்க. அவங்க வந்து கிரிட்டிசம் பண்ணாதீங்க. யாரும் வந்து பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு அழகா இருக்கீங்க, நீங்கள் எங்களை பார்த்தா கூட எங்களுக்கு பயமா இருக்கு. நீங்கள் எதனால எங்களை பார்க்குறீங்களோ ஒரு மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்குள்ளே ஒரு பயம் வருது. அதுமாதிரி நீங்கள் வந்துட்டு எங்களோட சாதாரண மக்களாக பாருங்க. அது மட்டும் எங்களுக்கு போதும். அந்த விஷயத்தில் வந்துட்டு விழுப்புரம் மக்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ விழுப்புரம் மக்களே.